ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சடி இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு 2 பீட்ரூட் இருந்தால் போதும். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து 2 மீடியம் சைஸில் உள்ள பீட்ரூட் போதும். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் போது நல்ல ரெட்டிஷாக பார்த்து வாங்குங்க. கொஞ்சமாக தோல் சீவி பார்த்துட்டு வாங்க. நல்லா ரெட்டிஷாக இருக்கணும். சில இது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளது வேண்டாம். நல்லா ரெட்டிஷாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 துண்டு இஞ்சி, சீரகம், அப்புறம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் அந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீவி வச்ச பீட்ரூட்டை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து வேக விட்டுடலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும். சிம்மில் வச்சு வேக வைங்க. பொறுமையாக வேகட்டும். ஓகே, மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதை வந்து அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க. அடியில் பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதை லேசாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் தேங்காய் வந்து துருவி கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மறுபடியும் அரைச்சிக்கிடலாம். இதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. மீடியமாக நீங்கள் அரைச்சாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் நம்ம வேக வச்சுருந்தோம். திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வந்து சூப்பராக பீட்ரூட் நமக்கு வெந்து வந்திருக்கு. ஓகே, இதை ஒரு ட்ரிப் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பீட்ரூட் பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அப்படி வேக வச்சு எடுக்கும்போது நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படிலாம் தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு லேசாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு லேசாக அலசி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதை கிண்டி கொடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கிண்டி கொடுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அடியில் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி கொடுத்திங்கன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அதே சமயத்தில் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை தாளிச்சிக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு 3-4 மிளகாய் வந்து பிச்சு வச்சுருக்கேன். இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பச்சடியோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சடிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கணுன்னு தேவையில்லை. மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே தேவையில்லை. இதே ஸ்டைலில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தயிர் சேர்க்கும் போது புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து கெட்டி தயிராக புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தயிர் சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் நீங்கள் சேர்க்கும் போது பீட்ரூட்டில் வந்து தண்ணி நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. கேரளாவில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.